ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு உடம்புக்கு விட்டமின் பிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்ல டிக்ளேர் பண்ணுறேங்க. சரி, இப்போது விட்டமின் பியை நான் இன்க்ரீஸ் பண்ணணும், என்னென்ன உணவு சாப்பிட்லாம்? ரொம்ப சிம்பிளுங்க. நான்வெஜ்ஜுன்னு எடுத்துட்டிங்கன்னா மீன், முட்டை, இறைச்சி, மட்டன், சிக்கன், இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விட்டமின் பி வந்து அதிகமாக இருக்குது. பர்டிகுலராக இறைச்சியை விட மீனில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. மீன்லேயே பார்த்திங்கன்னா சால்மன் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கடல்லேருந்து தான் வரும். கடல் பக்கம் இருக்கிறவங்க இந்த சால்மன் ஃபிஷ்ஷை ரெகுலராக வாரத்துக்கு 3 நாள் கூட தாராளமாக சாப்பிட்லாம். ஏன்னா அந்த சால்மன் ஃபிஷ்ஷில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு விட்டமின் பி இருக்குது. விட்டமின் பின்னா B3, B5, B6, B9, B12 மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு மினரல்ஸு, நல்ல கொழுப்பு மினரல்ஸ் நிறையா இருக்குது. நம்ம ஹார்ட்டுக்கு, நம்ம பிரெயினுக்கு, நம்ம மைண்டுக்கு, நம்ம நர்வ்ஸ்க்கு, நம்ம ஜாயிண்ட் பெயினுக்கு, பர்டிகுலராக அந்த ப்ரெக்னென்ட் வளர்ச்சி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்கின்னு, ஃபேஸு ரொம்ப குளோவாக இருக்கும். ஸோ மீன் சாப்பிடுங்க, கடல் மீன்கள் சாப்பிடுங்க. அந்த கடல் மீனில் சால்மன் மீனுங்கிறது, சால்மன் ஃபிஷ்ஷுங்கிறது உங்களுக்கு கிடைச்சதுன்னா சாப்பிடுங்க. அந்தளவுக்கு சக்தி இருக்குது. ஏரி மீன், குளம் மீன், வளர்ப்பு மீன்லாம் பார்த்திங்கன்னா இந்த விட்டமின் பிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் மீன் சாப்பிட்றவங்க, கடலை சார்ந்து இருக்கிறவங்க இந்த சால்மன் மீன் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இறைச்சியை விட இந்த மீனுக்கு அதிகமான விட்டமின் பி இருக்குது. ரெண்டாவது முட்டை. முட்டையில் ஜென்ரலாகவே இருக்குங்க விட்டமின் B1, B2, B3, B5, B9, B12. மூணாவது பார்த்திங்கன்னா இந்த சிக்கன், மட்டன் அதிலெல்லாம் வந்து ஓரளவுக்கு விட்டமின்ஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அதனோட வளர்ச்சி அதிகமாக வரணும்னு சொல்லி நிறைய கெமிக்கல் இன்புட்ஸ் பண்ணுறோம். நல்ல கோழி நல்லா வளரணும், ஆடு நல்லா வளரணும்னு சொல்லி நிறைய அந்த இறைச்சியிலேயே வந்து கெமிக்கல் இருக்கிறதுனால இந்த பால் ஆகட்டும், முட்டை ஆகட்டும், இந்த மட்டன், சிக்கன் சாப்பிட்றத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டால் நல்லதுங்கிறது என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால தான் மீன் நான் சொல்லியிருக்கேன். மீன் வந்து சால்மன் ஃபிஷ்ஷுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. கடல் மீன்கள் கிடைச்சதுன்னா சிறப்பாக சாப்பிடுங்க. மற்றதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரலில் தனிப்பட்ட முறையில் நல்ல ஒரு விட்டமின் பி நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரல் சாப்பிட்டாலும் சரிங்க, நீங்கள் மட்டன் சாப்பிட்டாலும் சரி, சிக்கன் சாப்பிட்டாலும் சரிங்க, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணாமல், ட்ரை பண்ணாமல் நல்லா குழம்பு வச்சு சாப்பிடுங்க. ஓரளவுக்கு விட்டமின் நமக்கு நிறையாவே கிடைக்கும். ரெண்டாவது பொருள் பால். பால் வந்து விட்டமின் நிறையா இருக்குங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னே. இன்றைக்கி இருக்கிற பாலில் விட்டமின் பி இருந்தாலும் நம்ம உடம்புக்கு கெடுதல் தான் கொடுக்குறதுங்கிறது என்னோடய கருத்து. காரணம் என்னென்னங்க, இந்த பால் உற்பத்தி ஆகிறதுக்காக தாவரங்கள், அதில் நிறைய கெமிக்கல். மாடு நல்ல பால் கொடுக்கணுங்கிறதுக்காக அதில் கெமிக்கல். அதே மாதிரி பேக்கெட் பால் தான் இன்றைக்கி நிறைய கிடைக்குது இருக்குது. பட் எல்லாருக்குமே இந்த பால் கிடைக்கிறது இல்லை. அவங்களுக்கெல்லாம் ஒரு வேறு மாப்பிள்ளை சம்பா அப்படிங்கிற ஒரு அரிசி இருக்குது, நாட்டு மருந்து கடையில் இருக்குது, வாங்கிக்கிங்க. நாள் சாப்பிடுங்க. பழைய சாப்பாடு, எல்லாருமே பழைய சாப்பாடில் நல்ல விட்டமின் பி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற அரிசியில் எதுவுமே கிடையாது. மாப்பிள்ளை சம்பா அரிசி யூஸ் பண்ணி பழைய சாப்பாடு பண்ணி சின்ன வெங்காயம் கடிச்சிட்டு சாப்பிடுங்க. அந்தளவுக்கு விட்டமின் பி இருக்குது. மூணாவது விஷயம், கீரை வகைகள். கீரையில் பார்த்திங்கன்னா பர்டிகுலராக சிறுகீரை, பசலைக்கீரை, வெந்தயக்கீரை, முருங்கைக்கீரை ரெகுலராக வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் எடுத்துக்கங்க. கீரைன்னு ஒன்று ஒரு சின்ன சஜஷன், காலையில் சாப்பிடுங்க, மதியானம் சாப்பிடுங்க, நைட் டைம் சாப்பிட வேணாம். ஏன்னா டைஜஷன் இஷ்யூ ஆகும். நல்ல ஒரு வேளை காலையிலையோ மத்தியானமோ நிறைய கீரை எடுத்துக்கங்க. இரவு டைம் கீரை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் என்னென்ன கீரைகள் கிடைக்குதோ மேக்ஸிமம் வாரத்துக்கு ஒரு 2 நாள் 3 நாள் பயன்படுத்திங்கன்னா விட்டமின் பி நம்ம உடலுக்கு தேவையானது 100% கிடைக்கும். நாலாவது விஷயம், பயிறு வகைகள். பயிறு வகைகள்ங்கும்போது சுண்டல் வகைகள், கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், மொச்சை, வேர்க்கடலை எல்லாமே இருக்குங்க. இப்போ நட்ஸ் இருக்குது, பாதாம் இருக்குது, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க. ஒரு கைப்பிடி அது மட்டும் சாப்பிட்டா போதும். பயிறு வகைகள் எல்லாமே ஒரு கைப்பிடி சாப்பிட்டா போதும். அதிகபட்சம் ஒரு 50 கிராம் சாப்பிட்லாம். இந்த பாதாம் நட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 3-4 சாப்பிட்டா போதுங்க. இது இன்டேக் எடுத்துக்கங்க. இந்த பயிறு வகைகள் நிறைய இன்டேக் எடுத்துக்கிறவங்க, இல்லை எனக்கு டைஜஷன் ஆகாது, கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ வருது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தா பாயில் பண்ணும்போது நல்லா பூண்டு 2-3 பூண்டு போட்டு நீங்கள் பாயில் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இந்த டைஜஷன் இஷ்யூ வராது. இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் பி நிறையா இருக்குங்கிறதுனால தாராளமாக நீங்கள் வாரத்துக்கு ஒரு 3 நாள் 4 நாள் இந்த பயிறு வகைகளை தாராளமாக, ஆப்பிள், வாழைப்பழம், திராட்சை, ஆரஞ்சு பழம் தாராளமாக எடுத்துக்கலாம். இதெல்லாம் விட்டமின் டி அதிகமாக இருக்குது. காய்கறி வகைகளில் பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசணி, பீட்ரூட்டில் நிறையா இருக்குது. ஸோ சிறப்பாக இந்த 5 வழிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 100% விட்டமின் பி நம்ம உடம்புல கரெக்டான அந்த 2.4 மைக்ரோகிராம்ஸ் பர் டே டெய்லி நம்ம சாப்பிட்ற உணவில் தான் இருக்கும்.
அடிஷ்னலாக இது இன்டேக்கெல்லாம் ஆகாதுங்க. அதனால் சிறப்பாக நான் சொல்கிற 5 வழிமுறைகள் சொல்லியிருக்கேன். எது எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ